தரம் வாய்ந்த ஒரு வைத்தியர் கூட இல்லாத தோட்டப்புறங்கள் தான் நிறைவே இருக்கின்றது. தோட்டப்புறங்களில் உள்ள பெண்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை அதையும் விட மேலானது. அவர்கள் ஒரு தான் வேலைத்தலங்களுக்கு செல்லும் போது அவர்களது தனது சொந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வசதிகளை கூட எமது இன்று எதிர்க்கட்சியில் இருந்து கூக்குரலிடும் அமைச்சர் உறுப்பினர்களுக்கு சென்ற காலங்களில் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயுள்ளது. விசேடமாக நான் வாழும் மாவட்டமான நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள மக்களை சம்பந்தமாக மக்கள் தொடர்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வரவு செலவு திட்டத்தில் உண்மையிலேயே இந்த 10வது வரவு செலவு திட்டமானது இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ள உள்ளடக்கமானது உண்மையிலே இந்த நாட்டில் விசேடமாக மலையக வாழ் தமிழ் மக்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். இதற்கு முன்னிருந்த 9 பாராளுமன்றங்களில் இதில் உள்ள உறுப்பினர்களும் சரி இந்த ஆட்சியாளர்களும் சரி மலையக வாழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு என்னத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்பது பற்றிய கேள்விக்குரிய மத்தியில் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 202 வருடகால வரலாறை கொண்ட 76 வருடகால இந்த நாட்டு ஆட்சியை கொண்ட எமது மக்கள் தொடர்பாக தேசிய ரீதியான தீர்மானங்களை எந்த ஒரு பாராளுமன்றத்திலும் எடுக்காத போது இந்த 9வது பாராளுமன்றத்தில் எமது ஜனாதிபதி அன்ருகுமார் சாநாயக்க அவர்களின் தலைமையில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட அறிக்கையின் போது மலையக வாழ் தமிழ் மக்கள் என்ற முதலாவது எமது அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அது மாத்திரமல்ல, எதிர்க்கட்சியில் உள்ள அநேகமான உறுப்பினர்கள் மலையக மக்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கும் உறுப்பினர்கள் தலைமைத்துவம் கொடுக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் தலைவர்கள் கூக்குரலிட்டார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தில் எமக்கு என்ன கிடைத்துள்ளது, எதுவிதமான மக்கள் சார்பான அவர்களது தேவைகள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். மலையக மக்களின் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது மலையக நிறுவனங்களோடு. இந்த நிறுவனங்களின் மேல் அவர்களின் மேல் பழி சுமத்தி மலையக மக்களின் பலவிதமான உரிமைகள் இல்லாதொழிந்த போது இந்த 10வது பாராளுமன்றத்தில் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், தேசிய ரீதியாக இந்த நாட்டில் உழைக்கும் மக்கள் என்ற அடிப்படையில் மலையக மக்களுக்கு பலவிதமான சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த பாராளுமன்றம் தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்க்கும் போது எமது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அநேகமானோர் கூறினார்கள், மலையக மக்களுக்கு விசேடமாக வீட்டு பிரச்சனை இருக்கின்றது, சம்பள பிரச்சனை இருக்கின்றது, சுகாதார கல்வி சகல வழிகளிலும் பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று. உண்மை, இந்த 76 வருட காலத்தில் மலையக மக்கள் சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் என்ன விதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது? தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையாக இந்த பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா? அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா? அவர்களது சுகாதார பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா? அவர்களது உட்கட்டமைப்பு பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா? எதுவுமே எடுக்கப்படவில்லை. இது அனைத்தையும் பார்த்து கொண்டு இந்த எமது உறுப்பினர்கள், இன்று எதிர்க்கட்சியில் கூக்குரலிடும் உறுப்பினர்கள் மிகவும் அவதானமாக கூறுகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு. இது அனைத்தையும் கண்டறிந்த ஒரு அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். இன்று நாங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் டயகம பிரதேசத்தை எடுத்துக்கொள்ள போனால், மாஸ்கேலிய பகவந்தலா பிரதேசத்தை எடுத்துக்கொள்ள போனால், அதே போல் பதுளை மாவட்டத்தில் வாழும் மலையக மக்களது பிரதேசங்களை எடுத்துக்கொள்ள போனால், உண்மையிலே நாம் கூற வேண்டும்,
அவர்களது உட்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கும் என்று கேட்டால் லாடம் பூட்டிய குதிரைகளுக்கு கூட அந்த வீதிகளில் போக முடியாது. ஒரு ஒழுங்கான வைத்தியரை கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது வைத்தியசாலை கிடையாது. அவர்களது போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு ஒழுங்கான வீதி பாதை வசதி கிடையாது. அது மாத்திரமல்ல, எந்த விதத்திலும் அவர்களது உரிமை பெற்றுக் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை இன்று காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அவர்களது சம்பள பிரச்சனையாவது சரியாக தீர்த்து கொடுக்கப்படவில்லை இந்த 76 வருட காலமாக. அது மாத்திரமல்ல, ஒழுங்கான ஒரு தரம் வாய்ந்த ஒரு வைத்தியர் கூட இல்லாத தோட்டப்புறங்கள் தான் நிறைவே இருக்கின்றது. தோட்டப்புறங்களில் உள்ள பெண்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை அதையும் விட மேலானது. அவர்கள் தான் வேலைத்தலங்களுக்கு செல்லும் போது அவர்களது தனது சொந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வசதிகளை கூட எமது இன்று எதிர்க்கட்சியில் இருந்து கூக்குரலிடும் உறுப்பினர்களுக்கு சென்ற காலங்களில் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இன்று நீங்கள் என்ன கூக்குரலிட்டாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அதில் உள்ள உறுப்பினர்கள் தோட்டப்புறங்களுக்கு சென்று அவர்களது சரியான பிரச்சனைகளை கண்டறிந்ததின் பிரதிபலனாகத்தான் சென்ற வரவு செலவு திட்ட வேலை திட்டத்தின் அறிக்கையை எமது ஜனாதிபதி வெளியிடும் போது அதில் விசேடமாக குறிப்பிட்ட ஒன்றுதான், பெருந்தோட்ட மக்களுக்கு வீடில்லாத பிரச்சனை இருக்கின்றது. இதற்கு குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் அவர்களுக்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் தான் பெருந்தோட்ட மக்களின் வீடுகளை அமைத்து கொடுப்பதற்கும் பெருந்தோட்டங்களில் உள்ள வீதிகளை புனரமைப்பதற்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் 4267 மில்லியன் பணத்தை ஒதுக்கியுள்ளது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக. அது மாத்திரமல்ல, எம் அனைவருக்கும் தெரியும், மலையகத்தில் வாழும் இளைஞர்கள் இன்று தொழிலற்று தனது எதிர்கால வாழ்க்கை ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக கொண்டு செல்லும் பட்சத்தில் அவர்களது தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக்குவதற்கு அவர்களின் தொழில் பயிற்சிக்காக 2450 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் தெரியும், மலையகத்தில் இருக்கும் பாடசாலைகள் மிகவும் 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 மோசமான நிலையில் காணப்படுகின்றது. தண்ணி வசதி இல்லை, குடிப்பதற்கு ஒரு மலசல கூட வசதி இல்லாத, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத பாடசாலைகள் தான் மலையகத்தில் காணப்படுகின்றது. அதனை கண்டறிந்த எமது அரசாங்கம் மலையக சிறுவர்களின் பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைப்பதற்கு 866 மில்லியன் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, வரலாற்றில் முதலாக பாராளுமன்றத்தில் மலையக மக்களின் சம்பளத்தை, அதாவது அவர்களது நாளாந்த சம்பளத்தை எந்த அளவுக்கு உயர்த்துவோம் என்று கணக்கிலிடப்பட்டு 1700 ரூபாய் என்று அந்த 1700 ரூபாவை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சகல வேலை திட்டங்களும் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களது சம்பளத்தை உயர்த்த வேண்டுமானால் எமக்கு தெரியும், கம்பெனியோடு கதைக்க வேண்டும், அந்த நிறுவனங்களோடு கதைக்க வேண்டும். கதைத்து கடைசியில் அவர்களது 100 ரூபாய் 200 ரூபாய் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்து அந்த சம்பள உயர்வு இனிதே முடிவடையும். அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு எமது தோட்டத்தில் வாழும் மக்கள் வீதிகளில் இறங்கி மாத கணக்காக போராடி அந்த சிறிய தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் 2025ஆம் ஆண்டு இன்று வரவு செலவு திட்டத்தில் இந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக 1700 ரூபாய் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு இந்த அரசாங்கம் வந்துள்ளது. அதைத்தான் எமது ஜனாதிபதி அன்ருகுமார் ரசாநாயக்க அவர்கள் சென்ற 17ஆம் தேதி வரவு செலவு அறிக்கையை வெளியிடும் போது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்து அதை அறிக்கையில் வெளியிட்டார். அதனால் நாங்கள் மிகவும் அவதாரணமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்றோம்,
நீங்கள் இந்த 202 வருட கால எமது மலையக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக 77 வருட காலமும் இந்த பாராளுமன்றத்தில் அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, அப்பா என்ற அனைவரும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள். ஒவ்வொரு இந்த வருடத்தை தவிர ஒவ்வொரு வருடமும் 5 வருடத்திற்கு ஒருக்கா இந்த நாட்டில் ஒவ்வொரு கட்சிகள் ஆட்சி பீடம் ஏறும் போது அந்த ஆளும் கட்சியிலே உங்களது அமைச்சு பதவிகள் இருந்தது. ஆனால் மலையக மக்களின் குறைந்தபட்ச மலையகம் என்ற அந்த அந்தஸ்தையாவது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்று மலைய மக்களின் பிரச்சனை தொடர்பாக மிகவும் அன்பாகவும் மிகவும் ஆரவாரமாகவும் மிகவும் ஆதரவாகவும் மலையக மக்களை பற்றி பேசுகின்றார்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், விசேடமாக மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள். ஆனால் அவர்களது உரிமை எந்த விதத்திலும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதற்கு கட்டாயம் இன்று வரை ஆட்சியில் இருந்த எமது உறுப்பினர்கள் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும், ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகள், அரச ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், அதே போல் இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவரையும் தேசிய ரீதியாக எடுப்பதைப் போலவே மலையக வாழ் மக்களையும் தோட்டத்தில் வாழ் மக்களையும் இந்த தேசிய அரசியலோடு இல்லைன்னா தேசிய அரசாங்கத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தான் இன்று வரவு செலவு திட்ட அறிக்கையை வெளியிடும் போது அந்த அறிக்கையில் மலையகம் என்ற மக்களுக்கும் தனியாக ஒரு இடம் வைக்கப்பட்டுள்ளது. இதுவரையும் இப்படியான ஒன்றை இவர்களால் பார்க்க முடியாமல் போனது. அதன் அடிப்படையில் தான் இன்று எமது உறுப்பினர்கள் மக்களை சந்தித்து அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பாக பாரிய விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எந்த விமர்சனத்தை வைத்தாலும் கட்டாயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமான நாங்கள் எமது மலையக வாழ் மக்களின் அவர்களது உரிமைகளை படிப்படியாக அவர்களது சகல பிரச்சனைகளுக்கும் படிப்படியான தீர்மானங்களை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதியாக நாம் இந்த பாராளுமன்றத்தில் கூறுகின்றோம். அது மாத்திரமல்ல, மலையக மக்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். உங்களது உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான். அதனால் தான் உங்களை தேசிய ரீதியாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை மலையக மக்களுக்கு விசேடமாக நாங்கள் அறிய தருகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.